அதுல முக்கியமா குறிப்பா சொல்ல போனா ஹரியானா தேர்தல்ல ரொம்ப 22,279 வாக்குகள் தான் மாநிலம் முழுவதும் உள்ள இதுல வித்தியாசம். காங்கிரசுக்கும் பாஜகவிற்கும் வித்தியாசம். அதுல என்னென்ன முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு புகைப்படம் ஒரு சட்டமன்றம் 100 வாக்குகள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, ஒரு சட்டமன்றத்துல ஒரே புகைப்படத்தை வச்சுக்கிட்டு பல பேர் பல நேம்ல 100 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு சாம்பிள். அதே போல ஹரியானால ஒரு பெண் 100 முறை வாக்களித்திருக்கிறார் அப்படிங்கிறதா வந்திருக்கு. இதெல்லாம் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவிலிருந்தே எடுத்து அவர் சொல்லியது. அதே போல மற்றொரு வழக்கு என்னன்னா, ஒரே புகைப்படத்துடன் பாத்தீங்கன்னா 2 வாக்குச்சாவடியில 223 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுல ஹரியானால 5,21,619 வாக்குகள் டூப்ளிகேட் வாக்குகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கு சொன்னது வந்து டூப்ளிகேட் வாக்கு. ஒரே வாக்கு வந்து இடத்துல பேர் இருக்கிறது. இதெல்லாம் வந்து 5 லட்சத்திற்கு மேல் இருக்கிறது. இதெல்லாம் அவங்க வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இதை வந்து நாங்க கேள்வி கேட்டு கோர்ட்டுக்கு போனா அந்த சிசிடிவி ஆதாரங்களையும் தேர்தல் ஆணையம் அழித்து விடுகிறது. அதனால் நிற்க முடியாத, நிரூபிக்க இயலாத ஒரு தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது தான். நீங்க 25 லட்சம் வாக்குல அது ஸ்பிளிட் அப் கூட கொடுத்திருக்காரு. மொத்தம் 25 லட்சம் வாக்குகள், அதுக்கு மேலேயும் இருக்கலாம்னு சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள். வந்து ஒரு சாம்பிள் எடுத்ததுல ஒரு பில்டர் பண்ணதுல 25 லட்சம் வாக்குகள் தெரிய வந்திருக்கு. ஆனால் அதற்கு மேலேயும் இருக்கலாம். அந்த 25 லட்சம் வாக்குகளை 5 செக்டாரா பிரிக்கிறோம். 5 செக்டார்ல என்னென்ன வருது அப்படின்னு சொன்னா, போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறது 5,21,619. அதே மாதிரி செல்லாத முகவரி அப்படிங்கிறது 93,174. மொத்த வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 19,26,351. படிவம் 6ல தவறான பயன்பாடுகளை சேர்த்திருக்காங்க. படிவம் 6ங்கிறது புதிய வாக்காளர்களை சேர்ப்பது. அதே போல படிவம் 7ல தவறான பயன்பாடு. படிவம் 7ங்கிறது முகவரி மாற்றம். இதுலயும் பல வாக்காளர்களை படிவம் 7ங்கிறது டெலிஷன், நீக்கிறது, வாக்காளரை நீக்கிறது. இதையும் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்படித்தான் மொத்தமாக 25,41,144 வாக்குகளை இவர்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள், வாக்கு திருட்டுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இதுல படிவம் 6ம் படிவம் 7ஐயும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மகாதேவ்புரால வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து வெளிப்படுத்தினார்ல, இங்கெல்லாம் நீங்க சேர்த்திருக்கீங்க, புதிய வாக்காளர்கள் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கீங்க, இங்கெல்லாம் படிவம் 7 மூலமா டெலிஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரு வெளிப்படுத்தின உடனே அந்த இதையே நீங்க உள்ள போய் என்டர் பண்ணி பாக்குறதுக்கு அலோவ் பண்ணாம அதை பிளாக் பண்ணிட்டாங்க. தேர்தல் ஆணையம் பிளாக் பண்ணிட்டாங்க. இதுதான் முக்கியமானது. ஹரியானால பாத்தீங்கன்னா மொத்தமே 2 கோடி வாக்காளர்கள். 2 கோடி வாக்காளர்கள்ல இருந்த போதிலும் இவ்வளவு தவறுகள், இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் பண்ண போதும்